இருபுறம் உள்ள கருப்புள்ள பட்டயம். சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக வரும், சில நேரத்தில் பட்டயத்தை போல வரும், சில நேரத்தில் அம்புகளை போல வரும், சில நேரத்தில் எதுவுமே வராம கூட இருக்கும். ஸோ சில நேரத்தில் அம்புகள் போல வரும் பொழுது, சில நேரத்தில் பட்டயத்தை போல வரும் பொழுது, அந்த வார்த்தைகள் அதை ஏதோ என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும், ஏதோ என் வாழ்க்கையில ஏதோ இடத்துல நான் வழி தவறி போயிருக்கேன், ஏதோ இடத்துல நான் சிதறி போயிருக்கேன், நமக்கு தெரியல. சோ அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த இடத்துல என் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனையோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாகவே அவ்வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். கர்த்தர் நம்மை இந்த நாளில் ஒரு வார்த்தையை கேட்க போகிற நாம் ஒரு விஷயம் கூட நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது. ஒரு பாடலை பாடி அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆச்சரியமான
கேட்க போகிறோம். ஆவியானவரே, எங்களோட இந்த நாளில் நீ என்ன பேச சித்தமா இருக்கீங்களோ தெளிவா எங்களோட இடைப்படுங்க. ஆவியானவர் வார்த்தை கொண்டு எங்கள் வாழ்க்கை ஜீவிக்க ஆவியானவர் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நல்ல நாமத்தினால மீண்டுமாக இந்த புதிய மாதத்தில் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இல்லைன்னா பாருங்க, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சங்கீதம் 147 சங்கீதம் 13 வசனம். சத்தமா வாசிங்க. 147 சங்கீதம் 13 வசனம். அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்ல போடுற இந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் கவனிங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், அதே நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையும் நம்ம கவனிக்க வேண்டும். 147 சங்கீதம் 13 வசனம் என்ன சொல்றது? அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னதத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக இந்த 2025 ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற தேவன். இந்த வருட மாதத்துடைய வாக்குத்தத்தை பிடித்துக் கொள்ளவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த தபச நாட்களில் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு தலைப்பு கீழாக, அதாவது வசந்த காலம், மறுபடியும் பிறக்கும் காலம், ஆண்டுடைய சமூகத்தில் இன்னைக்கு தவ காலத்திலே ஆண்டுடைய மீட்பின் காலத்திலே தாம் தலைப்பு கீழாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்ன சொன்னா, மறுபடியும் பிறக்கும் காலம். மறுபடியும் பிறக்கும் காலம். இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த தவ காலத்திலே, 2025 ஆண்டின் தவ காலத்திலே நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக தான் இந்த நாளில் யோவான் 3 அதிகாரம் வசனம் 1 துவங்கி 5 வசனங்களே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் 3 அதிகாரம் வசனம் 1 முதல் 5 துவங்கி வசனத்தை கேட்டோம். இதுல இயேசு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்றா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு கவனிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால், எவருடைய வாழ்க்கையிலே born again மறுபடியும் மறுபிறப்பு இல்லையோ அவர் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார் என்று ஆண்டவர் மெய்யாகவே என்று சொல்லி ஒரு முறை சொல்லல, மெய்யாகவே again and again I tell you, மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இப்போ ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்றேன் என்று சொல்லி அவர் சொல்றார். யாருக்கு சொன்னார்? பார்க்கும்போது 3 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, யூதருக்குள்ளே அதிகாரியான இஸ் a ruler. ஆங்கிலத்தில் படிக்கும்போது இஸ் a ruler, அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். நிக்கோதேமு என்ற பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டார் என்று சொல்லி இந்த நிக்கோதேமு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். உடனே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு நிக்கோதேமு சொல்றாரு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? இயேசு பார்த்து கேட்கிறார். ஒரு மனிதன், இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க 7 ஜென்மம் உண்டு, மரித்தால் பல ஜென்மங்கள் உண்டு என்று சொல்லி பல காரியங்களை, கட்டுக்கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பேர் சொல்றாங்க பல அவதாரம் மூலமாக வருவார் என்று சொல்லி. இன்னைக்கு உலகத்தில் பல அவதாரம் இருக்கலாம், ஆனா இயேசுக்கு எந்த அவதாரம் அல்ல. வேதம் சொல்கிறது, அவர் உலகத்தில் பிறந்தார், உலகத்தில் வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தார், 3ஆம் உயிரோடு எழுப்பினார்,
மீண்டும் வரப்போகிறார். எதற்கென்றால் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளும்படியாக. அப்ப வேதம் சொல்லுகிறது, நிக்கதேமும் ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கும் போது அவன் எப்படி பிறப்பான் என்று சொல்லி நிக்கதேமு இயேசுவை பார்த்து கேட்கிறான். அவன் தன் தாய் கர்ப்பத்திலே 2 தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? சில பேர் சொல்றாங்கல்ல, போன ஜென்மத்துல நாயா இருந்தவன் இந்த ஜென்மத்துல மனுஷனா வந்துட்டான். நீ போன ஜென்மத்துல என்னவா இருந்தியோ யாருக்கு சொல்லி பல காரியங்களை சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. இவரை குறித்து நாம் தியானிக்க போறீங்க. யாரு இவன் எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறான்னு சொல்லி இந்த நாள் நம்ம இடத்துல தெளிவாக சொல்ல போறேன். நிக்கதேமு யாருன்னு சொல்லி இந்த கேள்வி கேட்கிறான். மறுபடியும் தாய் வயிற்றுக்குள்ளே அவன் போய் பிறக்க கூடுமோ என்று சொல்லி கேட்கிறான். அது இயேசு வார்த்தை சொல்ற 5வது வார்த்தை, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இங்கே எத்தனை முறை சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே. I tell again and again என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். மறுபடியும் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி முழுக்க முழுக்க நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்க நிக்கோதேமு யார்? இன்னைக்கு நாம் இவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். நிக்கோதேமு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு யூதன். நிக்கோதேமு ஒரு ஊழியக்காரன். நல்லா கவனிங்க, நிக்கோதேமு ஒரு போதகர். இவன் ஆபிரகாமின் சன்னதியிலிருந்து வந்தவன். யூத முறையின்படி அத்தனையும் சுத்திகரிப்பு கடமைகளையும் நிறைவேற்றினவன். விருத்த சேதனம் பண்ணி கொண்டவன். இப்படிப்பட்டவனிடம் இயேசு சொல்றாரு, உனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டும் என்றால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னது நிக்கோதேமுவை அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. காரணம், இவர் போதகன், இவர் யூதன், யூத முறையின்படி எல்லா கலாச்சாரத்தையும் நன்கு கற்றுக்கொண்டவன். இவனை பார்த்து அந்த இயேசு கிறிஸ்து சொல்றா, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ செல்ல வேண்டும் என்றா, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இதை கேட்ட நிக்கோதேமுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டானது. என்ன, நான் மறுபடியும் பிறக்கணுமா? இன்னைக்கு பல பேர் சபையில பார்க்கும் போது இன்னைக்கு நல்ல ஆளுக்குள்ள இருக்காங்க, நினைக்கிறோம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம், நல்ல ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுத்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், நல்ல ஆளுக்குடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்துக்கு குறித்து போயிடலாம், வேதத்துல இருக்கிற அனைத்து வசனங்களையும் நாம் கற்றுக்கொண்டா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், பாஸ்டர் சொன்னா பைபிள் படிச்சுட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், ஆண்டவருடைய ஊழியத்தில் எல்லாவற்றையும் பங்கு பெற்றா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம்னு சொல்லி இந்த நிக்கோதேமுவோட வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. அவன் எல்லாவற்றையும் பர்ஃபெக்ட் மேன், போதிக்கிற மனிதன். ஆனா ஆண்டவரை பார்த்து சொல்றா, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றா நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இதை சொன்னவுடனே நிக்கோதேமுக்கு ஒரு அதிர்ச்சி காணப்பட்டது. அவன் நினைச்சான், எவையெல்லாம் பரலோக ராஜ்யம் செல்ல தகுதியை நினைத்து வைத்திருந்தானோ அவையெல்லாம் ஒன்றும் உருவான் என்று இயேசுடைய போதனை கேட்டு அவன் தடுமாற ஆரம்பித்தான். அவன் நினைத்திருந்தா இதையெல்லாம் நான் செஞ்சுட்டா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயின்னு சொல்லி எதனை நினைத்திருந்தானோ அதையெல்லாம் இயேசுடைய போதனை கேட்ட உடனே அவன் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற காணப்பட்டது. காரணம், நிக்கோதேமு ஒரு நியாயசாஸ்திரி. நிக்கோதேமு யாரு? ஒரு நியாயசாஸ்திரி. நியாயசாஸ்திரி என்றால் நியாய பிரமாணத்தை முழுவதையும் தெளிவாக கற்றுக்கொண்டவன். போன வாரத்தில் கற்றுடைய வார்த்தை கேட்டோம், நல்ல சமாளியம் குறித்து கேட்டோம். நல்ல சமாளியம் பார்க்கும்போது அந்த நியாயசாஸ்திரி குறித்து பார்த்தோம். நியாயசாஸ்திரி என்றால் நியாய பிரமாணத்தை நன்கு கற்றுக்கொண்டவன், தெளிவாய் கற்றுக்கொண்டவன். அதனால்தான் அவன் நியாய பிரமாண ஆசிரியராக இருக்க முடியும் சொல்ல பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நிக்கோதேமு சமய தலைவருக்குள்ள அவன் செல்வாக்கு உள்ளவன், மிக செல்வாக்கு உள்ளவன், சங்கத்தினராக இருக்கிறான். ஆனா இவையெல்லாம் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தராது என்று இயேசு சொல்லுகின்றார். இன்னைக்கு நம்ம காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவனாய் இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய ஆட்களாய் இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளனாய் இருந்தாலும், நான் எல்லாவற்றிலும் நான் பெரியவனாய் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு என் வாழ்க்கை தடையா இருக்கும் என்றால் இது ஒன்றும் எனக்கு உதவாதுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இது எல்லாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தராது என்று இயேசு சொல்லுகின்றார். இயேசு சொல்லுகின்றார், நிக்கோதேமு ஒரு பரிசேயன். பரிசேயன் என்ற நல்ல கவனிக்க, பரிசேயன் என்றால் யார் என்றால்
தங்களுடைய பக்தி வாழ்வுக்காக மற்ற ஜனங்களை விட்டு தங்களை பிரித்து கொண்டவர்கள். பரிசுகள் யாருன்னா, நார்மல் கிறிஸ்டியன் லைஃப்ல எப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை திறக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டோட வார்த்தையை கேட்கிறோம், மற்ற நாள் எப்படியோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசன் அப்படி அல்ல. பரிசன் என்பவர் நார்மலா கிறிஸ்டியன் லைஃப் விட்டுட்டு தங்களை மற்ற ஜனங்களை விட்டு தங்களை பிரித்து கொண்டவர்கள், தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தங்களை பிரித்து கொண்டவர்கள். யூதர்கள் பலவிதமான சமய பிரிவினர் உண்டு. சதுசேயர்கள், ஏரோதியர், பரிசேயர்கள். பரிசேயர் மாறுவது எளிதான காரியம் அல்ல. ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்துவான ஒரு மனிதன் பரிசேயனாய் மாற வேண்டும் என்றால் சாதாரணமான காரியம் அல்ல. கிட்டத்தட்ட 613 வகையிலான கட்டளைகளை கடைபிடிக்க சொல்லுவார்கள். எத்தனை கட்டளை? இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கட்டளையே நம்ம கடைபிடிக்க முடியும். என்ன கட்டளை? தன்னிடத்தில் அன்பு கொடுக்கும் போல பிறனிடத்துல அன்பு கூட முடியல. இந்த ஒரு கட்டளையும் காலகாலமா நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதையே கடைபிடிக்க முடியல. ஆனால் பரிசேயனாய் மாற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் சுமார் 613 கட்டளைகளை அவர் வாழ்நாளிலே கடைபிடிக்க வேண்டும். அப்போ இதை கடைபிடிக்கிறார்களா என்று பார்க்க தலைவர்கள் உண்டு. இந்த மனிதன் இந்த கட்டளைகளை கடைபிடிக்கிறாரா இல்லையா என்று பார்க்கிறதுக்கு ஒரு தலைவர் உண்டு. ஒழுங்காக இந்த கட்டளை குறிப்பிட்ட காலம் கடைபிடித்தால்தான் பரிசேயர்களாய் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். நல்லா பாருங்க, இந்த 613 கட்டளைகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அவங்க தான் பரிசேயராய் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இவர்கள் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிப்பார்கள். 2 தடவை உபவாசிப்பார்கள். தான தர்மம் ஏராளமாய் பண்ணுவார்கள். சரியான கால அட்டவணையில் ஜெபம் எடுப்பார்கள். இவ்வளவு பக்திக்குரிய செயல்கள் வைத்திருந்த நிக்கோதேமிடம் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். பாருங்க, வாரத்துக்கு 2 நாள் உபவாசம். உலக மக்களிடத்திலிருந்து தனியா போய் பக்தி வைராகியத்திலே அதிகமாய் செயல்பட்டவர்கள் உபவாசிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள். 613 கட்டளைகளை கடைபிடித்த இந்த பரிசேயனாகிய நிக்கோதேமு இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நாமும் இந்த ஞானஸ்தானம், திருவிருந்து மற்றும் பக்திக்குரிய அநேக காரியங்களை பின்பற்றி பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு என்று உறுதியாக நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்கவில்லை எனில் எல்லாம் பூஜ்யமே, எல்லாம் வீணாக போய்விடும். இவ்வளவு பெரிய பக்தி வைராகியம் நிறைந்த, இவ்வளவு பெரிய 613 கட்டளைகளை கடைபிடித்த நிக்கோதேமுக்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நீ கிறிஸ்துவாய் இன்னைக்கு ஆவிக்கு ஒவ்வொரு வாரம் ஆண்டோட சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே? உன்னுடைய ஜீவியம் எங்கே? உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படியா இருக்கு? நான் கடந்த வாரத்துல ரங்க சபையில பிரசங்கம் பண்ணேன். சபைக்கும் விசுவாசிக்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டு. சபைக்கும் விசுவாசிக்கும் நெருங்கிய உறவு உண்டு. இன்னைக்கு அந்த உறவு எங்கே? நீங்க சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகின்றேன்? நான் ஏன் சொல்றேன், இந்த தவ காலத்தில், மீட்பின் காலத்திலே நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம், திருவிழா எடுக்கிறோம், பக்திக்குரிய காரியத்தில் எல்லாவற்றிலும் ஈடுபடுகின்றோம். ஆனால் நான் மறுபடியும் பிறாவிட்டால் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது. நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது. ஒரு மனிதன் எப்பொழுது பரிசுத்தவான் என்றால் அனுதினமும் அவன் வாழ்க்கையில் மறுபிறப்பு இருக்க வேண்டும். அனுதினமும் ஒரு வாழ்க்கையில் born again எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும், அனுபவங்கள் இருக்க வேண்டும். அந்த மனிதனுக்குள்ளதான் பரிசுத்தம் காணப்படும். அந்த மனிதனுக்குள்ளதான் பரிசுத்தம் காணப்படும். கிறிஸ்துவுக்கு பிரியமான எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8:1 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் உண்டானதல்ல. அப்போ இது ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு இது ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த நிக்கோதேமு யார் என்று
சொல்லி நாம் முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம். இப்ப இரண்டாவது, ஏன் இயேசு இப்படி சொன்னார்? நிக்கோதேமை பார்த்து ஏன் இயேசு இப்படி சொல்ல வேண்டும்? கவனிங்க, நிக்கோதேமை இயேசுவை பார்க்க எப்போ வரான்? நிக்கோதேமு இயேசுவை பார்க்க எப்போ வரான்? வசந்த வாசிக்கும் போது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ராக்காலத்திலே, இரவிலே இந்த நிக்கோதேமு இயேசுவை பார்க்க வருகின்றான். ஏன் இரவு வருவதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த நிக்கோதேமு இரவு வர வேண்டும்? அவன் நினைச்சுதான் பகல்ல, பட்ட பகல்ல அவன் இஸ் a ruler, ஆங்கிலத்தில் இஸ் a ruler, அரசாளுகிறவன். அவன் ராஜ படையோடு இயேசுவை பார்க்க வந்திருக்கலாமே. ஏன் இந்த பரிசேயர் நிக்கோதேமு இரவில் வர வேண்டும்? காரணம் உண்டு. பரிசேயர்கள் இயேசுவை எதிர்த்தார்கள். பரிசேயர்கள் they against இயேசுவை எதிர்த்தார்கள். இவன் யாரு? பரிசேயன். எனவே வேறு யாராவது பார்த்தா வீண் வம்பு ஆகிவிடும் என்பதற்காக இயேசுவை அறிய ஆசைப்பட்டவன் யாரும் காணாமல் இரவு வருகின்றான். யாரும் காணக்கூடாது என்று சொல்லி இரவிலே இயேசுவை பார்க்க வருகின்றான். இன்று கூட சமுதாயம் அறிந்தால் பிரச்சனை ஆகிவிடும் என்று சொல்லி ரகசிய கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு வாழ்கிறவர்கள் அநேகம் உண்டு. நீங்க அநேகம் உண்டு. நீங்க அநேக சபைகளை பார்க்கும் போது இன்னைக்கு குடும்பத்துக்கு தெரியாம, சமுதாயத்துக்கு தெரியாம, நாம் இருக்கிற இடத்துக்கு தெரியாம இன்னைக்கு அநேக சபைக்கு வருவது உண்டு. ரகசிய கிறிஸ்துவர்கள் அநேகம் உண்டு. என்னை பார்த்தா என் சமுதாயத்தை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ, என்னை பார்த்தா என்னை தள்ளி விடுவார்களோ, என்னை பார்த்தா என்னுடைய எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் என்னை ஒதுக்கி விடுவார்களோ, என்னை பார்த்து விட்டால் என் வீட்டில் நடக்க போகின்ற சுப காரியங்களை தவிர என்னை வராமல் இருந்துருவாங்கன்னு சொல்லி என் எதிர்காலம் என்னாமோ, என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்னன்னு சொல்லி நீங்க அநேக கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு ரகசிய கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிக்கோதேமு அதே தான் நினைத்திருந்தார். அவர் பரிசேயன் இயேசுவை எதிர்த்தவர்கள். ஆனால் இந்த பரிசேயனுக்கு ஒரு ஆசை இருந்தது, இயேசுவை பார்க்க வேண்டும். அதனால யாருக்கும் தெரியாம எப்ப வராரு? ராவிலே வருகிறார் சொல்ல பார்க்கின்றோம். இந்த நிக்கோதேமு இயேசுவை அறியாதவன் அல்ல. அவன் இயேசுவை அறியாத மனிதன் அல்ல, நன்றாக அறிந்திருக்கிறான். ஆனால் தன் இயேசுவை பார்த்து நீ சாதாரண ரபி அல்ல. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நீ 2வது வசனத்துல நீ சாதாரண ரபி அல்ல. அவன் என்ன சொல்ற வார்த்தை? நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கின்றோம். நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். ஒரு மனிதனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்லை என்றால், ஒரு மனிதனுக்குள்ள இயேசு கிறிஸ்து அனுபவம் இல்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லி இந்த நிக்கோதேமு சொல்லுவதை பார்க்கின்றோம். இயேசு சிறந்தவர் என்பது இவனுக்கு மட்டுமல்ல, எல்லா பரிசேயர்களுக்கும் தெரியும். காரணம், பரிசேயர்கள் நியாயசாஸ்திரி நியாய பிரமாணத்தை நன்கு அறிந்தவர்கள். ஆனால் இவன் மட்டும் இயேசுவிடம் வந்தார். இவன் இயேசு செய்த அற்புதங்களை கண்டவர். நிக்கோதேமு யாரு? இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை கண்டவர். இயேசு செய்த அற்புதங்களை கண்ணாக பார்த்தவர்கள், அந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ஆனால் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு முதல் அற்புதத்தை காணாமல் கலைஞருக்கு செய்கிறார். ஆனா அங்கே அவர் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேம் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தை விசுவாசித்தார்கள். எனவே இவனும் அற்புதங்களை கண்டிருந்திருக்கிறான். ஆனால் இதை பார்க்கும்போது இயேசு அவர்கள் விசுவாசியாக கருதவில்லை. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நம்பி அவர் இணங்கவில்லை. நீங்க அநேக பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவ இடத்தில் எப்படி வந்தாங்கன்னா, அநேக சுகத்தை பெற்றதுனால, அற்புதங்களை பெற்றதுனால இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்தாங்க. அநேக என் வாழ்க்கை ஆண்டு சுகம் கொடுத்தா அதற்காக இயேசு இடத்துல போகணும்னு சொல்லி வந்தார்கள். ஆனா இயேசு வாசிக்கும் போது பார்க்கின்றோம், இயேசு சொல்லுகின்றார், நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்கன்னா நீங்க சுகத்தை பெற்றதுனால வந்தீங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 26 நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இயேசுவால் பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆவதினாலே என்னை தேடுகிறீர்கள். நீங்க என்ன செஞ்சீங்க? என்னால் என் மூலமா அற்புதம் பெற்றதுனால இடத்துல வந்தீங்க. உங்களை
என்று சொல்லி அவர் சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அழிந்து போகிறது போஜனத்துக்காக வாழ்க்கை அல்ல, நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்தின் போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அதை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். எனவேதான் நிகதேமு இயேசுவை தேடி வந்திருந்தும் இயேசுவை மகிழ்ச்சி அடைந்து வரவேற்காமல் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றார். இப்போ முதல் கேள்வி, நிகதேமு யார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, ஏன் இயேசு நிகதேமை பார்த்து இப்படி சொன்னார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, மறுபடியும் பிறப்பு என்றால் என்ன? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன? ஆரம்பத்தில் சொல்வது போல மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் மறுபடியும் தன் தாய் வயிற்றில் பிறப்பானோ, இல்ல முதிர் வயது ஆனவுடனே அவன் மறுபடியும் பிறக்க முடியுமோ என்று சொல்லி பல விதமான கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். மறுபடியும் பிறப்பு என்பது உள்ளம் மாறுதல். உள்ளம் மாறுதல், நியூ பர்த் இஸ் a spiritual birth. மறுபடியும் பிறப்பு என்பது ஏதோ சரீர பிறப்பு அல்ல, நம்முடைய உள்ளம் மாற வேண்டும். உள்ளம் மாற வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய பிறப்பை குறித்து ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறேன். நான் பார்க்கிறோம், ஆவிக்குரிய பிறப்பு என்பது அது தேவன் பிறப்பிப்பது. ஆவிக்குரிய பிறப்பு என்பது நமக்கு உலக பிரகாரமான பிறப்பு அல்ல. ஆவிக்குரிய பிறப்பு என்பது அந்த தேவன் மூலமாக பிறக்க முடியும். மனிதனால் நடக்கும் சரீர பிறப்பு is not a physical birth, is a spiritual birth. ஆவிக்குரிய பிறப்பு நம்முடைய கிரியையினாலே அல்ல, அது கடவுளுடைய கிருபையினாலே நடப்பது. ஆவிக்குரிய பிறப்பு நம்முடைய கிரியையினாலே அல்ல, நாம் செய்கின்ற தான தர்மத்தினால அல்ல, நாம் செய்கின்ற புண்ணியத்தினால அல்ல. ஆவிக்குரிய பிறப்பு என்பது அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால. இன்னைக்கு ஆண்டவர் நாம் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எங்கு சோர்ந்து போயிருக்கிறேன். ஒரு காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஒவ்வொரு நாளும் சபைக்கு போகிறவர்களா இருந்திருப்போம், அதிகமாய் ஆண்டவர் தேடுகளா இருந்திருப்போம், அதிகமாய் வேதத்தை வாசிகளா இருப்போம். ஆனா இன்னைக்கு சபைக்கும் இன்னைக்கு ஆண்டவருக்கும் இன்னைக்கு தொடர்பே இல்லாத ஒரு விசுவாசியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தொடர்பே இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மங்கி போய் கொண்டிருக்கிறேன். இட்ஸ் நாட் a spiritual birth. அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பிறப்பு அல்ல. இன்னைக்கு உள்ளம் மாற வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என் உள்ளம் மாற வேண்டும். எனக்குள்ளே மடித்து போயிருக்கிற, எனக்குள்ளே மங்கி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த ஆன்மீக பிறப்பை நிகதேமு புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் நினைத்திருந்தா நான் புண்ணியம் செய்யறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இது எல்லாம் செஞ்சா எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைச்சதுன்னு சொல்லி நிகதேமு நினைச்சிருந்தான். ஆனா அவர் ஒரு காரியத்தை புரியல. ஆன்மீக பிறப்பை கடவுளால் மாத்திரம் கொடுக்க முடியும்னு சொல்லி அவன் புரிந்து கொள்ளவில்லை. வேத சாஸ்திரி, வேத நியாய சாஸ்திரி, நியாய பிரமாணத்தை நன்கு கற்றுக்கொண்டவன், ஆனால் அவனுக்கு தெரியவில்லை. ஆனா இயேசு அவனுக்கு சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றோம். எசேக்கியா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எசேக்கியா 36ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நகரான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எசேக்கியா தீர்க்கதரிசி 36ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லுகிறார். எப்போதுனா கல்லான இதயம் சதையான இருதயத்தை எப்ப
எப்ப கொடுப்பார் என்றால், எப்போது என் இருதயம் ஆயத்தமா இருக்குதோ, எப்போது இயேசு ஏற்றுக்கொள்ள இருதயம் ஆயத்தமா இருக்குதோ, எப்போது ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபிறப்பு நான் எதிர்பார்க்கிறேனோ, அப்பொழுது கல்லான இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாய் மாற்றுவார். சதையான இருதயமாய் மாற்றுவார். ஒருவேளை நான் கல்லான இருதயமாவே தான் இருந்துட்டேன்னா, ஒருவேளை மாற்ற வேண்டிய மாற்றக்கூடிய அனுபவம் வாழ்க்கையில் இல்லை என்றால், எந்த ஊழியக்காரனாலும் எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு நான் என்னை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் ஆண்டவரே என்னை மாற்றணும்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் சொல்லுவேன். மனிதனுடைய உள்ளம் கழுவப்படும் அனுபவத்தை எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லி இருந்தோம். நிக்கோதேமு அவர்களின் பொருளை அறியாதிருந்தான். இன்னைக்கு பல நேரங்கள்ல அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை, எவ்வளவோ வார்த்தைகள் என் வாழ்க்கையை சீர்படுத்த இருந்த போதிலும் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த பொருளை அறியாமல் என் வாழ்க்கை காணப்படுகின்றது. தீத்துஸ் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7 சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியை புரிதலாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்கின்ற கிரிகளினால ஆண்டவர் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் இரக்கத்தின்படியே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை புரிதாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக என்கிற நம்பிக்கையின்படி நாம் சுதராக நாம் இருக்கின்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கிரேக்க இலக்கத்தின்படி பார்த்தா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பு என்பது 2 பிறப்பு அல்ல, அது ஒரே ஒரு பிறப்பு தான். ஒரே ஒரு பிறப்பு தான். இது வசனம் கொண்டு கல்வி தூய்மைப்படுத்தும். அதை நம்ம வசனத்தை கொண்டு நம்மை கல்வி தூய்மைப்படுத்தும், நம்மை புதுப்பாக்கும். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய வார்த்தை நிமித்த வசனத்தினாலே நம்மை கழுவும் பொழுது ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். எபேசியர் 5:26 படி திருவசனத்தை கொண்டு தண்ணீரை மூழ்கினால் சுத்திகரிக்கிறார், நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு 1:18 சொல்லுகிறது. பேதுரு சொல்கிறார், அளவில்லா வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுக்கு ஏதுவான தேவ வசனமாகிய அளவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறவர்களே என்று சொல்லி 1:23 வாசிக்கின்றோம். வேதம் சொல்லுவது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ எந்த மனிதன் துரு வசனத்தை, ஞானஸ்தானம் என்பது எந்த மனிதனுக்குள்ளே ஞானம் இருக்கின்றதோ அவன் ஸ்நானம் எடுக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் சுத்திகரிக்கப்படுகின்றான். இன்னைக்கு பல நேரங்களில் ஞானமே இல்லாத சூழ்நிலை, ஞானம் வருவதற்கு முன்பதாகவே பலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடுறாங்க. ஞானஸ்தானம் என்பது அது அல்ல. எந்த மனிதன் முழுமையாய் ஆண்டவருடைய வசனத்தின்படி ஞானம் பெறுகின்றானோ, அவன் முழுமையாய் தன்னை ஸ்நானம் பண்ணுகிறானோ, முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கின்றானோ, அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் மறுபிறப்பை எதிர்பார்க்க தேவனாக. அதுதான் மிகப்பெரிய ஒரு மறுபிறப்பு. பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கின்ற ஒரு மறுபிறப்பாய் காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக பிறப்பானது கணவன் மனைவியும் கூடும் பொழுது அது ஏற்படுகிறது. ஆனால் மறுபிறப்பானது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு அவர் கலந்துதான் மறுபிறப்பு என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கடவுளிடம் உண்மையாய் திரும்பி இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை அர்ப்பணிப்போம், பரிசுத்தாவின் வசனத்தினால் கலவும் புதிய மனிதனாய் மாறுவதற்கான மறுபிறப்பை ஆண்டவர் காலை வேளையில நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கின்றார். இது ஒரு மத மாற்றம் அல்ல, மதம் மாறினால் கிடைக்கின்ற ஒரு மறுபிறப்பு அல்ல, இல்ல சமயம் மாறினால் கிடைக்கின்ற ஒரு அல்ல, பலவிதமான ஸ்நானம் மாறினால் கிடைப்பதல்ல. தண்ணீர் யாரையும் ரட்சிக்காது. தண்ணீர்ல அது தண்ணீர் அது உயிரற்ற ஒரு பொருள் என்று நாம் பார்க்கின்றோம். அது ஒரு அடையாள பொருள் மாத்திரமே, அது அடையாள பொருள் மாத்திரமே. கிறிஸ்துவுக்கு பிரியமான கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு கழுவி தூய்மையாக்கும் மறுபிறப்பு தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இந்த தவக்காலம் மறுபடியும் நம் பிறக்கும் காலமாக நம்முடைய வாழ்க்கையை அமையும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிக்கோதேமு ஆண்டவர் அவன் மிகப்பெரிய மனிதன், அவன் வாழ்க்கையிலே மிக செல்வந்தன், ராஜாக்களை அரசலுகிறவன், அவன் நியாய பிரமாணத்தை அதிகம் படித்தவன், பரிசேயன்,
சொல்லுறாரு, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றார். இன்னைக்கு நீங்கள் நானும் ஏமாத்திரும், நீங்க நானும் ஏமாத்திரும். கடவுள் ராஜ்யத்துக்கு பரிசுத்த ஆவியின் வசனத்தை கொண்டு கழுவ இன்னைக்கு நாம் தூய்மைப்பட வேண்டும். மறுபிறப்பு வாழ்க்கையில மிக முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதியான தேவன் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தேவன் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தேவன் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான இயேசு நீர் மாத்திரமே. 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 இயேசையா நீங்க மாத்திரமே. இயேசையா நீங்க மாத்திரமே. சொல்லுமா. ஆராதனைக்கு தகுதியானதே இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவானதே இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாலும் மனமாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாலும் மனமாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுமா. தம்மை நம்பி வந்தவர்கள் எந்த மதத்தின் மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் வாசதேவமே. ஆவே தம்மை நம்பி வந்தவர்கள் எந்த மதத்தின் மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் வாசதேவமே. ஏற்றுக்கொள்ளும் வாசதேவமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவானது இயேசு நீர் மாத்திரமே. 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 இயேசையா நீங்க மாத்திரமே. இயேசையா நீங்க மாத்திரமே. ஆமாண்டவரே, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் மாத்திரம். அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் நீர் மாத்திரம். பெரும்பாலும் மனமாற வேண்டும் என்ற தெய்வம் நீர் மாத்திரம். தம்மை நம்பி வந்தவர்கள் எந்த மதத்தின் மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வம். இதனாலும் கூட உங்களுடைய வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிறோம். நிக்கோதேமை போல ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே ஆழத்தை புரிந்து கொள்ளாத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் பிறக்குகின்ற அனுபவத்தின் வாழ்க்கையை கற்றுக்கொண்டவர்களாமே. இந்த 2 நாட்கள்ல ஆண்டவரே மீட்பின் காலத்திலே நான் மறுபடியும் பிறக்குகின்ற அனுபவங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து அதன்படி வாழ ஆகிய கிருபை செய்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.